ஹாய் எவ்ரி ஒன், நான் பூர்ணிமா. ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டே இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்சிசி கேடட்டாக டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம், நான் வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு என்எஸ்எஸ்ஸா என்சிசியான்னு கேட்கும்போது என்சிசியில் சேர்ந்துருந்தேன். என்சிசி நேவியில் இருக்கேன் நான். ஸோ இப்போது சீனியர் இயர்னால நான் என்சிசிலையுமே சீனியர் தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு ஃபெப்ரவரியில் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி 2 எக்ஸாம் நடக்கும். ஆல்ரெடி நாங்கள் பி முடிச்சிட்டோம். இப்போது சி எக்ஸாமுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால எங்கள் சார் வந்துட்டு கொஞ்சம் டெய்லி பரேட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் டெய்லி இப்போ பரேட் போய்கிட்ருக்கோம். ஸோ நான் கிளம்புறது எதுவுமே எடுக்கலை. கிளம்புனதுக்கப்புறமா காலேஜ் போய் என்னென்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பரேடில் என்ன நடந்தது, பரேடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் கொஞ்சம் கிளிப்ஸாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் கிளம்பி காலேஜ் வந்துட்டேன். மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் காலேஜ் பக்கம் நல்லா பச்சை பசேல் இருந்தது. இப்போது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எங்களுக்கு தூத்துக்குடிக்கு கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பயமாக இருக்குது. அடுத்து திரும்பி ஃப்ளட் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் லன்ச் பீரியடில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் சாப்பிட்றது தவிர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பொண்ணை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் உள்ள பொண்ணை பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது அந்த பொண்ணு வரல, இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் கேங்கு, எப்போதுமே ஒன்றா இருப்போம். ஸோ அவங்க என்ன லன்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்ட சொன்னாங்க. அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட லட்டு தான் எங்களுக்கு டெசர்ட் சொல்லி காட்ட சொன்னாங்க. அதனால் அதையும் காட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லன்ச் பீரியடில் பேசிட்டு கடைசி 5 மினிட்ஸில் உட்காந்து அறக்க சாப்பிட்டுட்டு அடுத்த 2 பீரியட் கவனிச்சிட்டு நாங்கள் பரேடுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு பரேடு 3:30 to 5:30 அது மேக்ஸிமம் 6:30 வரை போகும். அது பரேட் மாதிரியே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக எடுக்க முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். ஸோ இது தேய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் நம்ம மார்ச் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க போட்டிருக்கிற ஜர்க்கின் இப்போ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு எல்லா என்சிசி கேடட்ஸுக்கும் சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எங்களுக்கு கிடச்சது தான். இதே ஜர்க்கின் நம்ம கேம்ப் நிறைய அட்டன் பண்ணாலும் நமக்கு அது கொடுப்பாங்க, கேம்ப்லேருந்தே கொடுப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் நியூ கமர்ஸ், ஃபஸ்ட் இயர்ஸ் கேடட்ஸ். இவங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வரல போல். இவங்க மட்டும் வந்திருந்தாங்க. இவங்க எல்லோரும் செகண்ட் இயர் கேடட்ஸ். இவங்களுக்கு ஃபுட்பால் பி சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொன்று என்சிசியில் என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு பரேட் முடிஞ்சோடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு புரோட்டாவும் ஒரு முட்டையும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இருட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு 6:30 to 7 அந்த டைமிங்கில் நாங்கள் கிளம்புவோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுவரை என்னோடய விளாகை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ.